ரசத்தினை கேட்டு ரசித்திட பகல் நேரம் மொத்தமாய்க்க. அட ஆடியா அந்த ஆஞ்சி கொலையும் எந்த தப்பு பண்ணல. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து நட்டிப்பு அறக்க. A few moments later. ஹலோ, டாக்டர் சுதாகர், பிபிடி கேபிடி தாய்வழி பேசுகிறேன். சொல்லுங்க சார். இன்டர்வியூக்கு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு 10,000 கொடுக்கணும் சார். கான்ட்ரவர்சியாக கேட்கக்கூடாது சார். கண்ணு ஒன்று சொல்லிக்கிறேம்மா, நல்லா கேட்டுக்கோம்மா. நான் வந்து ஒரு நட்டிப்பு அரக்கன், எனக்கு எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணும். The next day. வணக்கம், தர்பூசணி சுதாகர். வணக்கம் சார். எப்படி சார் உங்களுக்கு நடிப்பறக்குன்னு பேர் வந்துச்சு? அதாவது கண்ணு, நடிப்பு அரக்கன் அப்படின்னாலே சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் நம்மளதான் கொண்டாடுறாங்க. டாக்டர் சுதாகர், பிபிடி கேகேபி ஐத்தாயொலி அப்படின்னா நம்மளதான் சொல்றாங்க. எது, சிவாஜியா? ஏமா ஏமா என்னம்மா? இல்ல, உங்க நடிப்புக்கு ஆல்பச்சின்ன கூட எல்லாம் கம்பேர் பண்ணலாம்ல. அவன்லாம் யாருன்னே தெரியாது எனக்கு. நடிப்பு அரக்கன் டாக்டர் சுதாகர் மட்டும்தான் எனக்கு தெரியும். அது எப்படி சார் எப்பவுமே ரொம்ப மரியாதையாவும் கண்ணியமாவும் பேசுறீங்க? அதுதான் எஜுகேட்டட் பர்சனுங்கிறது. அதாவது நம்ம வீடியோல நீங்க ஆபாசம் ஏதாவது பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனாலதான் மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. சரி, இப்போ உங்களை பத்தி நிறைய கான்ட்ரவர்சி போகுது. செல்லம் கண்ணு, கான்ட்ரவர்சி வேணாமா? சொல்லிட்டு தானப்பா வந்தேன், நீ சொன்னது தானப்பா வந்தேன். செல்லம் கான்ட்ரவர்சி வேணாமா? வேணாமா? சரி 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 சரி, கோவப்படாதீங்க. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி வருது, ரித்திக் ரோஷன் அவங்களோட வார்டு வருது. இது ரெண்டுல எது நல்லா போகும்னு நினைக்கிறீங்க? செல்லம் அவங்க எல்லாம் நம்ம இன்டர்வியூல பேசி பெரிய ஆளாக்குமா? வேணாம். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். சபா, ஆமா ஆமா, கரெக்ட் தான். ஓப்பனா சொல்லுவாமா, நம்ம ஒரு உச்சத்துல இருக்கோம். ஏசுன்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கேன். மக்கள்லாம் என்ன அப்படி கொண்டாடுறாங்க. நம்ம இவங்க எல்லாம் பத்தி பேசி ஏதாவது பண்ணுமான்னு. ஆமா, சூரியனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் யாரா ஒருத்தர் திட்டி போட்டாதான் உங்களோட ஐடியில நீங்க ஷேர் பண்றீங்களாமே. கண்ணே வேணாமா, கான்ட்ரவர்சி வேணாமா? செல்லம் வேணாமா? சொல்லிடுங்கம்மா, சொல்லிடுங்கம்மா. கான்ட்ரவர்சி வேணாமா? இவனை வச்சு என்ன பண்றது? சரி, கமல் சார் மாதிரி நடிப்பீங்களா? செல்லம் ஓப்பனா சொல்லுவாமா, கமல் சார் மாதிரி. இது பாருங்க, இந்த ஆர்ம்ஸ்லாம் அப்படியே கமல் சார் மாதிரியே இருக்கும். இது பாருங்க, இந்த ஆர்ம்ஸ்லாம் பாருங்க, கேமரால பாருங்க, அப்படியே வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமல் சார் மாதிரியே இருக்கும். அப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அடங்கம்மால. ஆமா, சூர்யா சார் உங்களை பார்த்தா காப்பி அடிச்சாரா? ஓப்பனா சொல்லுவாமா, வில்லாளி வில்லன்னு வருவான், சுல்லாளி சுல்லன்னு வருவான். அப்படிதான்மா மக்கள் என்ன பாக்குறாங்க. அப்போ சூர்யா சிவாஜியை விட நீங்க ரியல் ஆக்டரா இருக்கீங்க. ஓப்பனா சொல்லுவாமா, சிங்கிள் டேக்ல நடிச்சு கொடுத்துட்டு வரேன்மா. கேமராவை பார்த்தா சிங்கிள் டேக்ல நடிச்சு கொடுத்துட்டு வரேன். தனுஷ் அண்ணாக்கெல்லாம் கை கால்லாம் நடுங்குது கேமராவை பார்த்தாலே. அப்படியே போறேன், ஒரு 5 நிமிஷத்துல நடிச்சு கொடுத்துட்டு வரேன்மா. If I'm not wrong, scientifically. தர்பூசணி இப்ப சும்மா விடக்கூடாது, என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இப்போ பெர்ஃபார்ம் பண்றீங்களா? நடிச்சு காட்டுறீங்களா? சூப்பர் கண்ணு, அதுக்கு தான் வெயிட் பண்றேன். நவரசம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்தது இல்லை. இப்போ நடிப்பறக்க நீங்க இருக்கீங்க, இப்போ நீங்க நவரசத்தையும் செஞ்சு காட்டுறீங்க. ஒன்னொன்னா நான் சொல்றேன். ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேம்மா. சந்தோஷம், சோகம், வெறுப்பு, ஆச்சரியம், காதல், பயம், குழப்பம், பெருமை, ஓவர் ஆக்டிங். தம்பி, யார ஓவர் ஆக்டிங் சொல்றீங்க? சரி சரி, உங்களோட சிக்னேச்சர் ஆக்டிங் ஒன்று போடுங்க. ஏதோ சிவாஜி மாதிரி நடிப்பீங்களாமே, நடிச்சு காட்டுங்க. இடம் தேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. அப்படியே கூட அந்த 3 தனுஷ் அப்படியே. சூப்பர் சார், இவ்வளவு நல்லா பண்றீங்க. ஆனா உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஹேட் இருக்கு? எல்லா இன்டர்வியூலும் எந்திரிச்சு போயிடுறீங்க நீங்க பாட்டுன்னு. சில ஒரு உண்மையை சொல்லுவாமா, நம்மலாம் ஒரு லெவல்ல இருக்கோமா. இன்னைக்கு எல்லா சமுதாயத்துல மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம படிச்சு ஒரு இடத்துல வந்திருக்கோம். பெரிய நடிகர்னு, உச்சகட்ட நடிகர்னு பேர் வாங்கிட்டோமா. ஆனாலும்
நம்மளே இப்படி பண்றாங்கன்னா அப்ப நார்மல் பீப்புள்லாம் என்னமா பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் என்னமா பண்ணுவாங்க? I was cornered. I was helpless. இதுவரை எவ்வளவு இன்டர்வியூ போயிருக்கீங்க? சொன்னா நம்ப மாட்டீங்க, 1500 இன்டர்வியூக்கு போயிருக்கேம்மா. இருக்கிற எல்லாரும் என்னதாம்மா கூப்பிடுறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. அவங்க சேனல்ல வியூ போலனா என்னதாம்மா கூப்பிடுறாங்க. அவங்க சேனல் ஃபேமஸ் ஆகும்னா ஏதோ ஒரு வீடியோ 2 மில்லியன் வியூ போச்சா என்ன போட்டு ஒரு வியூக்கு 1 ரூபா கிடைக்குமா? இப்ப பாத்துக்கோங்க என்னை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. நான் அவ்வளவுலாம் வாங்குறது இல்லம்மா. போனா ஒரு 10,000 20,000 மட்டும் தாம்மா வாங்குறேன். ஓ அப்படியா? அப்ப எவ்வளவு இன்டர்வியூல எந்திரிச்சு போயிருப்பீங்க? 1500 இன்டர்வியூல 1499 இன்டர்வியூல எந்திரிச்சு போயிருக்கேம்மா. ஆனா இங்க எல்லாரும் நம்மளை கேலி கிண்டல் பண்றத பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அடுத்த தளபதி நான் தான், அடுத்த தலை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் நிறைய பேர் என்ன அடுத்த கமல், அடுத்த உலக நாயகன்னே சொல்றாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அந்த அளவுக்கு நம்ம ஒரு உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தலையத்ரா. என்னம்மா செல்லம், என்னமாச்சு? சரி சார், இவ்வளவு விளையாட்டுதான் போதும். உண்மையா உங்களுக்கு நடிப்பு வருமா வராதா? ஆமா, வர்றதுனால தான்மா மக்கள் நம்மளை கொண்டாடுறாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. காமெடி பீஸை பத்தி எல்லாம் பேச வேண்டியது இல்ல. நம்ம ஒரு வீடியோ போட்டா லட்சக்கணக்கில் வியூ போகுது. நீங்களாம் இவ்வளவு பேரை வச்சு எடிட் பண்ணீங்கன்னா ஒரு வீடியோ கூட எடிட் கூட பண்ணாம அப்படியே போடுறோமா, அடுத்த உலக நாயகன்னு சொல்றாங்கம்மா. கமெண்ட்ஸ் பாக்குற பழக்கம்லாம் இருக்கா? கமெண்ட்ஸ்லாம் படிப்பீங்களா? கண்ணு ஓப்பனா ஒண்ணு சொல்லுவாம்மா, இங்க நிறைய பேருக்கு என்னை பார்த்தா வைத்தறிச்சல்மா, ஒரே இதுல இவ்வளவு பெரிய ஆயிலா ஆயிட்டானேன்னு. எலான் மஸ்க்லாமே நம்மளை பார்த்து பொறாமப்படுறதா கேள்விப்பட்டேம்மா. கான்ட்ரவர்சி இல்லாம கேள்வி கேளுமா. இன்டர்வியூ எடுக்கணுமா? சரி, சாப்பிட்டீங்களா? இல்ல வேற ஏதாச்சும் கேளுமா. என்ன சாப்பிட்டீங்க? கண்ணே வேணாமா, கான்ட்ரவர்சி வேணாம்னு நான் சொல்லியிருக்கேம்மா, வேணாமா. என்னோட ரசிகர்கள்லாம் இதை பார்த்தா கொந்தளிப்பாங்கம்மா. நிறைய பேர் சொல்லி அமிச்சாங்கம்மா, எதுக்கு எல்லா சேனல்லையும் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னு. வேணாம்மா செல்லம், கான்ட்ரவர்சி வேணாமா, சொன்னா கேளுமா. வேணாமா செல்லம், கான்ட்ரவர்சி வேணாமா. செல்லம், கான்ட்ரவர்சி வேணாமா. செல்லம், கான்ட்ரவர்சி வேணாமா. அப்படியே ஓடிடு. இவனால இனிமே எவனும் இன்டர்வியூ எடுக்காதீங்க. வியூவர்ஸ், இவன் இன்டர்வியூலாம் எடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க. இவனை பார்த்து தான் பெரிய ஆளா கேட்டு இருக்கீங்க. 1500 பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கான்றான். எவன் வந்து தெரியல, அவன் கையில கட்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நான். இத்தோடு இதுக்கு ஃபுல் ஸ்டாப், டாட். அதாவது மக்களே, ஆர்மன் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஃப்ராட் யூடியூப் சேனலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது அவங்க எந்த அளவுக்கு ஃப்ராட் அப்படின்னா, டாக்டர் சுதாகர் என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டாக்டர் நட்டிப்பு அரக்கனை கூப்பிட்டு போய் கேவலப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்டு என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனல் என்னை வச்சு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. மக்கள் என்னை கொண்டாடுறாங்க, என்னை நிறைய பேர் வந்து திட்டுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி மட்டமான யூடியூப் சேனலுக்குலாம் போறீங்கன்னு. அதுவும் அந்த ஆங்கரை நான் சும்மா விட மாட்டேன். நட்டிப்பு அரக்கன்னா இவங்களுக்குலாம் என்னன்னு கூட தெரியல. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா, திருடாதே.